மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வீட்டிலே எப்படி கெட்டியாக தயிர் உரைக்க வைக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் குழம்பு, கிரேவி, வெரைட்டி ரைஸ் நம்ம சாப்பிட்டாலும் இந்த தயிர் சாதத்துடைய டேஸ்ட்டே தனி தான். அதுவும் இந்த வெயில் காலங்களில் தயிர் சாப்பிட்றதா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீட்டிலே எப்படி கெட்டியாக தயிர் உரைக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே தயிரை பயன்படுத்தி சூப்பரான தயிர் சாதமும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தயிரை உரைக்க வைக்கிறதுக்கு முதல்ல பாலை காய்ச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்க்குறேன். நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். இது நல்ல திக்கான பால். தயிர் பண்ணுறதுக்கு எப்பயுமே நல்லா திக்கான ஃபேட் அதிகமாக இருக்கிற பால் சேர்த்துக்குங்க. அப்போ தான் தயிர் நல்லா கெட்டியாக கிடைக்கும். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் நல்லா சுண்ட காய்ச்சிக்குவோம். இப்போ பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு பாலை நல்லா வத்த காய்ச்சிடுவோம். இந்த மாதிரி காய்ச்சும்போது பாலில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நல்லா திக்காக சுண்டி வந்துடும். இதுவே நீங்கள் பசும்பாலில் தயிர் எடுக்கிறதா இருந்தால் பசும்பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதிகமாக காய்ச்சிருங்க. பால் பால் பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம பாலை சுண்ட காய்ச்சிரோமோ அந்த அளவுக்கு தயிர் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கெட்டியாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பால் நல்லாவே சுண்ட காய்ச்சியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுருவோம். இது ரொம்ப ஆற வைக்கணும்னு தேவை கிடையாது. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இன்றைக்கி நான் இந்த மண் கிளாஸில் தான் தயிர் உரைக்க வைக்க போகிறேன். இப்போ இந்த வெதுவெதுப்பான பாலை இந்த கிளாஸில் ஊற்றிடலாம். இப்போது தயிர் உரைக்க வைக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான உரமோர் சேர்க்குறேன். இதுவே நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உரமோர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே இதை மூடி வச்சு நல்ல வெதுவெதுப்பான இடத்துல வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. முடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு. தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா திக்கான தயிர் உங்களுக்கு வேணும்னா பாலை நல்லா வத்த காய்ச்சிக்கணும். அதே சமயம் இதில் சேர்க்கக்கூடிய உரைமோர் திக்காக இருக்கும். அப்படி உரைமோர் நல்லா திக்காக இல்லைன்னா வடிகட்டிட்டு பாலில் சேர்த்துக்குங்க. ஸோ சூப்பரான நல்லா திக்கான தயிர் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே மண் பாத்திரத்தில் நம்ம தயிரை உரைக்க வச்சோம்னா தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மண் பாத்திரம் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு சூப்பரான நல்லா திக்கான தயிர் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த தயிரை நம்ம பயன்படுத்தி தயிர் சாதம் எப்படி செய்யணும்னு முதல்ல பார்க்கலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாதத்தை நல்லா குக்கரில் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு. இந்த மாதிரி குழைய இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறமா இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் நல்ல திக்கான 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திக்கான தயிர் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மத்து வச்சு சாதத்தை நல்லா மசிய மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது சாதம் நல்லா இன்னும் நல்லா குழஞ்சிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படி மத்து இல்லைன்னா கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சூப்பராக இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ தயிர் சாதத்தில் நம்ம கடுகு உளுந்து பருப்புலாம் தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகாய் 1, கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் தயிர் சாதத்தில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்தை நம்ம வீட்டிலே உரைக்க வச்ச தயிரில் பண்ணனால இந்த தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் சாதத்தை கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி சூப்பராக வீட்டிலே கெட்டியான தயிர் உரைக்க வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த தயிர்லேருந்து சூப்பரான தயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.